அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் ரிலேட்டடாக ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா டிஎன் செட், காலேஜ் டிஆர்பி, சிஎஸ்ஐஆரில் கூட கேட்பாங்க. பட் இதில் என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ப்ராப்ளம் என்னதை பார்த்துடலாம். நீங்கள் வந்து லென்த்தியாக சால்வ் பண்ணிங்கன்னா அது கஷ்டம். இதுக்கான ஷார்ட்கட் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இந்த ஐடியாவில் நீங்கள் போட்டிங்கன்னா எக்ஸாம் வந்து ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஃபைன். கொஸ்டின் என்னத்தை பார்த்துருவோம். The integral surface of the linear PDE xp minus yq equal to z, which contains the circle x square plus y square equal to 1 and z equal to 1 is option A, x square plus y square into z minus z square equal to 1, option B, x square plus y square into z minus z square equal to 0, option C, x square plus y square into x minus xyz equal to 0, option D, x cube plus xy square z cube plus 3xy plus z square minus 1 equal to 0. So problem very simple. இந்த லீனியர் பீடியோடைய இன்டெக்ரல் சர்ஃபேஸ் கேட்குறாங்க. விச் கண்டைன் த சர்க்கிள்னா சொல்லிட்டாங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அண்ட் இசட் ஈக்குவல் டு 1. அப்படின்னா அர்த்தம்னா என்னுடைய சர்ஃபேஸ் மேலே இந்த சர்க்கிள் இருக்குது, இந்த லைன் இசட் ஈக்குவல் டு 1 இருக்குது. அதுக்கு அதான் மீனிங். அப்போது இந்த சர்க்கிளையும் இந்த லைனையும் கண்டைன் பண்ணுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும்னு அர்த்தம். கரெக்டு தானே? அப்போது இது சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கிற இன்டெக்ரல் சர்ஃபேஸ் கிவன் ஆப்ஷனில் பாருங்கள். அதாவது என்ன பண்ணும், இசட் 1 சப்ஸ்டிட் பண்ணும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட் பண்ணால் ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ கிடைக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறீங்களேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு இசட் மைனஸ் ஜட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இருக்குது. இப்போது இசட் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட் பண்ணணும், அதே போல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும். இப்போ சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு இசட் கொடுத்துருவோம், 1 மைனஸ் 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 1 வருது. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வேல்யூ 1 சப்ஸ்டிட் பண்ணினா கிடைக்கும், 1 மைனஸ் 1 ஈக்குவல் டு 1 வரும். அப்போ 0 ஈக்குவல் டு 1 வரும். அப்போ இது ஃபால்ஸ். ஓகே, அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபால்ஸ். செகண்ட் ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்களேன், வந்துடும். பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு இசட் மைனஸ் ஜட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ செகண்ட் ஆப்ஷனில் இசட் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட் பண்ணுங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைட் 0 வருதான்னு பாருங்கள். அப்போ இது என்னாகும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு இசட் வேல்யூ மைனஸ் 1, இங்கே மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வேல்யூ 1ன்றதால் நமக்கு என்ன ஆயிடுது, 1 மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ 0 ஈக்குவல் டு 0. ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி தான் கரெக்ட். சி வருமா? வராது. டி வருமா? டியும் வராது. ஓகே, ஸோ இதான் இதுக்கான ஷார்ட்கட்டு. இது போல் வந்து நீங்கள் எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணி பாருங்களேன். ஃபைண்ட் த இன்டெக்ரல் சர்ஃபேஸ் ஆஃப் த லீனியர் பீடி அப்படின்னு சொல்லி கண்டிஷன் கொடுத்துட்டாங்கன்னா ஜஸ்ட் டேரெக்டாக அந்த கண்டிஷனை புட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து அதுதான் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இது வந்து எக்ஸாமுக்கு அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு கான்செப்ட். ஓகே, இப்படி தான் நீங்கள் அட்டன் பண்ணணும். நீங்கள் லென்த்தியாக சால்வ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் போயிடும். ஸோ ரொம்ப ரொம்ப டைம் கம்மி. 3 ஹவர்ஸில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியுமோ அதுக்கான கான்செப்ட் தான் கொடுத்துருப்பாங்க. பட் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அட்டன் பண்ணுறோமா அப்படின்றதான் முக்கியம். மெமரி பண்ணிட்டு போனாலும் உங்களால் முடியாது. இது போல் ஐடியாஸில் போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் பேட்சில் கொடுத்துட்ருக்கோம். ஸ்டடி மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிங்க. இப்போவே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க, சார் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இப்போதைக்கு கரண்ட் வேக்கண்ட்டு, அதாவது இந்த பனி மாறுதலாக ஏற்பட்ட கரண்ட் வேக்கண்ட்டு பார்த்தீங்கன்னா 300 கிட்ட இருக்குது. அப்போது அதில் மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 260 ஃபிக்ஸ் பண்ணி எக்ஸாம் நடத்துவாங்க. விரைவில் எக்ஸாம் வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. முக்கியமாக என்னுடைய டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுறவங்க கொஞ்சம் உங்களுடைய கமெண்ட்டை என்னுடைய வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் எப்படி இருக்குது கொஸ்டின்ன்றது. ஸோ அதனால் நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷெடியூலும் ஆரம்பிச்சிட்ருக்கோம். ஸோ ஷெடியூல் போயிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணுற டேட்லேருந்து எவ்ரி வெட்னஸ்டே சண்டே வந்து டெஸ்ட் பேப்பர் கொஷினுடைய ஈவினிங் உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்துகிட்டே இருக்கும். பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக வந்துடும். ஓகே, ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிங்க. இது போல் ரெகுலராக நிறையா ப்ராப்ளம்ஸ் கொடுப்பேன். நீங்கள் என்ன எக்ஸாம் வேணாலும் போகலாம் வித் ஹெல்ப் ஆஃப் இந்த ஷார்ட்கட் வீடியோஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எல்லா வீடியோஸும் கொடுக்க போகிறேன். ஷார்ட்கட்டில் ஒரு ப்ராப்ளத்தை எப்படி ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணுறது அப்படின்ற ஐடியாஸ் ஃபுல்லாகவே வந்து வீடியோ கொடுத்துட்டு வரேன். ரெகுலராக ப்ளேலிஸ்ட்டை வாட்ச் பண்ணுங்கள். ஷார்ட்கட் வீடியோஸ் போடுவோம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் படிங்க. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.